அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோல்டன் பைட்ஸ். இன்றைக்கி நாம் ஈஸியான ஆப்கானி சிக்கன் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 kg சிக்கனில் ஒரு பிக் சைஸ் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்காக 1/2 hour to 1 hour நீங்கள் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து சிக்கன் ரொம்ப டெண்டராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ மூடி போட்டு 1/2 hour வச்சுக்கலாம். 1/2 hourக்கு அப்புறமா செகண்ட் மேரினேஷனுக்காக சிக்கன் எடுத்து வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருக்கும், நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் மேரினேஷனுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன்னா அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இது வந்து கசூரி மேத்தி போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து 1/2 hour to 1 hour வந்து ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு கிண்ணத்தில் எரிஞ்ச கறி துண்டு போட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். மூடி போட்டு 1 hour ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. 1 hourக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து அதிகமாக போடாதீங்க, டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹையாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் கடை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கடை இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா கீ போட்டுக்கோங்க. அப்போது ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மூடி போட்டு 5 minutes வைங்க. 5 minutesக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 minutes வைங்க. நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ ஸ்டார்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆப்கானி சிக்கன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிரேவி டைப் வேணும் அப்படின்னா பாத்திரத்தில் எக்ஸ்ட்ராவாக க்ரீம் அண்ட் கர்ட் மிக்சர் இருக்குல்ல, அதெல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கிரேவி டைப் வந்து ரெடி ஆகிடும். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 minutes வைங்க. அவ்வளோதான், ஈஸி அண்ட் டேஸ்டியான ஆப்கானி சிக்கன் டிக்கா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கோல்டன் பைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.